ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் முடியும் போது என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ ஒரு நாள் லீவ் அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து எதுக்குமே பெருசாக தயாராகலை. அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாலும் தெரியுது, ஃப்யூச்சர்ஸில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண விஷயங்களை பார்த்தாலும் தெரியுது. பட் சின்ஸ் வந்து நிஃப்டி வந்து ஒரு மாதிரி மீடியம் பேரிஷில் தான் இருந்திருக்கு. இது வந்து அது லாஸ்ட் டே உடைய இஓடி டேட்டா, ஓகேங்களா? ஸோ பெருசாக ஷார்ட் தான் மார்க்கெட்டில் இருந்திருக்கு, லாங் அன்வைண்டிங் வந்து இருந்திருக்கு. லாங் பெருசாக இல்லை, ஷார்ட் கவரும் ரொம்ப பெருசாக கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஒரு மாதிரி மீடியமாக தான் மார்க்கெட் வந்து பேரிஷாக இருந்திருக்கு. பட் நேற்று யூஎஸில் நியூஸு என்ன அப்படின்னா, இந்த டேரிஃபு எக்ஸப்ட் சைனா தவிர்த்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு 90 நாள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த டேரிஃப் விஷயத்தை சொல்லியிருக்கனால எல்லா மார்க்கெட்டும் மினிமம் வந்து ஒரு 5% மேலே ஏறி இருக்குது. ஸோ எமர்ஜிங் மார்க்கெட் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இந்த அப்ராலி அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்தது. ஈவன் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது கம்பேர்ட் டு வந்து யூஎஸ் மார்க்கெட்டு. நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு ஒரு 3-4 மணிக்கு மேலே யூஎஸ் மார்க்கெட்ஸும் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு ஸ்லைட்டாக ஒரு மாதிரி. இதே தான் இம்பேக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குமே நம்ம வந்து ரெடி ஆகலை, அது வேறு விஷயம். ஒரு 600 பாயிண்ட் வரைக்கும் நாளைக்கு கேப் அப் ஆகலாம். இல்லைனா ஒரு 600 பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப ஓவராக நம்ம மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி ஏறிச்சு அப்படின்னா அதை நம்ப வேண்டாம், சீக்கிரமாக மார்க்கெட் வந்து இறங்கும், ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 616 இருக்குது. சென்செக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1655 இருக்குது. நான் சென்செக்ஸில் ஸ்ட்ராடல் காட்டுறேன், ஒரு நல்ல ஒரு விஷயம், அதில் ஒரு புரியுதல் இருக்கும். ஸோ இந்த ட்ரம்ப் அந்த பாஸ் பண்ண விஷயம் தான், ஒரு 90 டேஸ்க்கு டேரிஃப் இல்லை மற்ற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸப்ட் வந்து சைனான்னு சொல்லும்போது எல்லா மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏறிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 23,000 கால் ஆப்ஷனில் ஒரு நியர்லி வந்து ஒரு 38 to 40 lakh ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது என்ன ஆகும் அப்படின்றது தெரியல, ரொம்ப கம்மியான ப்ரீமியம் தான். அதை விட 23,500லலாம் ரொம்ப கம்மியான ப்ரீமியம் 4 ரூபா 5 ரூபாவில் இருக்குது. அதுலேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் என்ன ஆகும்னு தெரியல. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் பல்ஜ் வரலாம். ஏன்னா நாளைக்கு தான் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் டே மாதிரி கணக்கு, ஓகேங்களா? அப்போ அதில் ப்ரீமியம் வந்து ஹோல்ட் ஆகும். ஐவியுமே இப்போ இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக அங்கே செல்லர்ஸ் வந்து ட்ராப் ஆவாங்க அப்படின்றதான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மேலே வந்து இது போடலாம், ஓகேங்களா? ஸோ இவன் போடுற மாதிரி அவனும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மேலே டேக்ஸ் இம்போஸ் எக்ஸஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால தான் யூஎஸ் மார்க்கெட் ஏறின மார்க்கெட் இப்போ ஸ்லைட்டாக இறங்கிட்டு இருக்கு. இஃப் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நம்ம மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சைலண்ட்டாக இது நடந்திருக்கு. இது கவனிச்சிங்களான்னு தெரியல. நான் போன வாரம் வெள்ளிக்கிழமையுமே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி ஃபாரின் ரிசர்வ் யூஎஸ்டி, அதாவது நம்ம இந்தியாவில் ஃபாரின் ரிசர்வ் யூஎஸ்டியோடைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 666 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் ஹியூஜ். இந்த ஒரு மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு, ஒரு 7-8% வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 2 வாரத்தில் மார்க்கெட் இறங்கியிருக்கு. இருந்தும் ஹெவியாக வந்து எஃப்ஐ செல் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதே 4000 5000ன்றது யூஸ்வலாக அவன் நார்மல் டைமில் நமக்கு செல் பண்ணுற விஷயந்தான். அவங்க இன்னும் மார்க்கெட்டை விட்டு போகலை அப்படின்றது வந்து தெரியுது. இதை இந்த யூஎஸ்டி பில்லியன் இந்த ஃபாரின் ரிசர்வை வச்சு ஈஸியாக வந்து கணிச்சிட முடியுது, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் 23,500 வரையும் கூட ஈஸியாக போகலாம். ஸோ ஒரு நியர்லி 3% வரை கேப் அப் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுதுங்க, பார்க்கலாங்க. ஸோ ஃப்ரைடேலாம் அப்படியே வச்சு மார்க்கெட்டை முடிச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு யூஎஸ் மார்க்கெட் விழுந்ததுக்கு நம்ம மார்க்கெட் நியர்லி ஒரு 1 to 2% விழுந்திருக்கணும். பட் விழலை. அப்போவே மார்க்கெட்டை வந்து ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு நாள் லீவ் அப்படின்றதுனால கேரி ஃபார்வர்ட் பண்ண யாருக்கும் மனசு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ சென்செக்ஸோட ஸ்ட்ராடலு டே ஓப்பனிங்கில் 1144 தான் ஓப்பன் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டு தான் இருந்தது, ஓகேங்களா? விச் மீன்ஸ் என்னென்னா மார்க்கெட்டில் வால்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கப்பட்டது ஒரு 2 மணிக்கு மேலே. அது என்ன நினச்சேன்னு தெரில, கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 180 ரூபா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறி ஒரு 1630 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து ஏறி இருக்குது. இது வந்து அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி திங்கள் செவ்வாய் 3 நாளைக்கு இது வந்து நல்ல ப்ரீமியம். நாளைக்கு வந்து விக்ஸை கிராஷ் ஆகும் கண்டிப்பாக. அப்படி கிராஷ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ப்ரீமியம் எல்லாம் அவுட் ஆகிடும். பட் என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே சென்செக்ஸ் மினிமம் ஒரு 2000 பாயிண்டாவது ஏறும், அதுதான் விஷயம். அப்போது இந்த ப்ரீமியம்லாம் கொடுத்ததுக்கு ஒர்த்தா 1600 தான் கொடுத்துருக்காங்க. பட் 2000 சொல்லும் போது நிறைய பேர் எக்ஸிட் ஆவாங்க. இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்லோவாக வந்து மார்க்கெட் கரையும், அதாவது கீழே விழும் அப்படின்றது தான், ரொம்ப ஸ்லோவாக. இது வந்து அப்பான் யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி முடியுது அப்படின்னு பொறுத்து தான் நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து டெரைவ் ஆகும்.
ஸோ சென்செக்ஸில் ஆப்ஷன் செயினை பார்க்கும்போது ஃப்ளாட் டு அப் சைட் தாங்க இருக்குது, கிளியராக தெரியுது மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது. பட் எவ்வளோ தூரம்னா அப் டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் நல்லாவே ஏறுங்க, ஒரு ஒரு 1500 2000 பாயிண்ட் வரைக்கும் கூட ஈஸியாக ஏறும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, அதுதான் இங்கே நம்ம பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாங்க என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்செக்ஸ்க்கு புதுசாக தான் ஓப்பன் ஆக போகுது, சாரி நிஃப்டிக்கு புதுசாக தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 31 லட்சம் இருக்குது, அதோடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 38 லட்சம் இருக்குது. இவன் 84 ரூபாய்க்கு விற்றுருக்கான், பரவாயில்ல. பட் இன்னும் நம்ம கீழே போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான் ப்ரீமியம் இருக்குது, சாரி 20 ரூபா தான் ப்ரீமியம் இருக்குது. பட் இதில் 40 லட்சம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆவாங்க. நாளைக்கு ஒரு கேப்பை பார்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் வந்து பெயின் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாங்க. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி என்ன சொல்லுது அப்படின்னா, இருந்தது இது 900க்கு மேலே இருந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சு வந்திருக்கு. பட் பார்க்கலாம், ஏன்னா இந்த ஒரு கேப் அப்புக்கும் நம்ம கண்டிப்பாக ரெடி ஆகலை அப்படின்றதுனால மேபி மார்க்கெட் அதை வந்து மேட்ச் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 23,000 அப்படி வரலாம்னு நினைக்கிறேன். 23,000 வரையும் வரும். லெட்ஸ் சி, பார்க்கலாம். ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நேற்று என்ன மாதிரி தயாராக இருக்காங்கன்னா, அதுதான் நிஃப்டியில் ட்ராப் ஆகிருக்கு. நிஃப்டியில் வந்து மைல்டு பேரிஷில் இருக்குது. ஒரு 1148 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. பட் நேற்று மார்க்கெட் விழுந்தது 140க்கு மேட்ச் ஆகிடுச்சு. அப்போனா என்ன அப்படின்னா, இங்கே செல் பண்ணதுக்கு இங்கே விற்று வச்சுருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த நாளைக்கு எந்த ஒரு வியூவும் இல்லாமல் மார்க்கெட் இருந்திருக்கு, அதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். பட் ஆனால் அன்றைக்கி விற்றதில் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து ஷார்ட்டில் இருந்திருக்கு அப்படின்றது இது மூலமாக தெரியுது. செக்லிஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸு டெஸ்பைட் வந்து லாஸ்ட் டே மார்க்கெட் முடியும் போது ஒரு 4.25% வந்து ஏறி இருந்தது. அதே அந்த 21ன்ற இடத்துல விக்ஸ் வந்து ஹோல்ட் ஆகுது, விச் இஸ் அ வெரி ஹியூஜ் ஐவிபியாக இருக்கட்டும் இல்லை வால்டலிட்டியாக இருக்கட்டும் அப்படின்றது தான். அண்ட் ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 613 ரூபா வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 613 வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு மூவ் இருக்கலாம். ஸோ பார்க்கலாம். அதனால தான் நான் 23,000 வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் ஸ்ட்ராடலும் அதே தான் 1650 பாயிண்ட்டு. ஸோ ஒரு 1500லேருந்து 2000 பாயிண்ட் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், அது வரையும் கம்ஃபர்டபுள். அதுக்கு மேலே போச்சுன்னா அகெயின் வந்து செல்லர்ஸ் ட்ராப் ஆகிடுவாங்க. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மி அப்படின்றதுனால பெயின் அதிகமாக இருக்காது, ரேலி கண்டினியூ ஆகும் அப்படின்றதும் சொல்லலாம். ஸ்கியூ ஃப்ளாட் டு அப் சைட் அகெயின் வந்து ஸ்லைட்டாக மாறி இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகும்ன்ட்டு. டெக்னிக்கல்ஸை பொறுத்தவரை லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் மார்க்கெட் வந்து ப்ராடர் மார்க்கெட் எல்லாமே ஓரளவு சரிஞ்சிருக்கு. நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு. மேபி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லாங் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இறங்கிட்டு அகெயின் ஏறிச்சு. ஸோ இதுவும் மேபி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குன்னா அது வந்து ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட் பார்க்கும்போது நேற்று இருந்ததை விட எல்லாமே இறங்கியிருக்கு அப்படின்றது தான். அப்படின்னா என்னென்னா, ஸோ நெக்ஸ்ட் டேக்கு அந்த ப்ரைஸை வந்து கொடுத்து வாங்குறாங்களா, ஒரு லாங் எடுக்கிறவங்க எடுத்து வாங்குறாங்களா, நேற்றை கம்பேர் பண்ணாமல் வாங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்றது தான். ஸோ இறங்கியிருக்கு அப்படின்னா அதனால் கீழே போகுமா அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா டே ஆக 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 அந்த ப்ரீமியமும் கம்மி ஆகணும். ஸோ பட் இது பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ஒன் டே வந்து லீவ் இருக்குது அப்படின்றதுனால மேபி கூட இருந்திருக்கலாம். பெருசாக வந்து தயாராகலை, இந்த ஒரு பெரிய மூக்கு மார்க்கெட் தயாராகலை அப்படின்றது தான் இவ்வளோ விஷயம் சொல்லுது, வேறு எதுவும் கிடையாது. நிஃப்டிக்கு பிசிஆர் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பேங்க் நிஃப்டி கிடையாது. மிட் கேப் நிஃப்டிக்கு ஒரு ஹோல்ட் ஆகுது. அதான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இங்கிட்ட இல்லாமல் அங்கிட்ட இல்லாமல் ஒரு மாதிரி நடுநிலையாக மார்க்கெட் நிற்க ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த பிசிஆரும் சொல்லுது. ஸோ யூஎஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லைட்டாக வந்து நெகட்டிவாக இருக்குது. ஃபியூச்சர் சொல்கிறேன். சைனாவோட ரிட்டாலியேஷன் வந்து ஃபியர் இருக்குது, இன்னும் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது தான். ஒன்ஸ் அங்கே ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் அகைன் விழலாம் அப்படின்றது எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம் என்ன மாதிரி பர்சன்டேஜ் அவங்க ஹைக் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்குமே சிபி டேட்டா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜாப் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்குது, ஈவினிங் வரும் யூஎஸ் டைமில். ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் ஒரு வால்டாலிட்டி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 23,000 கால் செல்லர்ஸ் கண்டிப்பாக ட்ராப் ஆகிருப்பாங்க ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டியில் ஒரு மாதிரி ஷார்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்பார்ட் ஃப்ரம் அந்த ரேட் கட் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஷார்ட் இருந்திருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் பார்க்கலாங்க என்ன மாதிரி நாளைக்கு இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஒரு கேப் அப்பு கூட நம்ம வந்து தயாராகவில்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஒரு 4%, ஒரு 3-4%லாம் கேப் அப் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சென்ஸ் வந்து எட்ஜ் வச்சுருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இவ்வளோ பெரிய மூவ் வந்து எதிர்பார்த்துருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றது தான். ஏன்னா இது நேற்று நைட் 11 மணிக்கு நியூஸ் வரும்போது அங்கே மார்க்கெட் ஏறினதை பார்த்தேன். ஒரே செகண்டு
அங்கே 5% நினைக்கிறேன் நியர்லி டவ் ஜோன்ஸ் வந்து ஏறுச்சு. இதுதான் வந்து மார்க்கெட் அப்பான விஷயம், வேறு எதுவும் இல்லை. ஒரு 500லேருந்து 700 பாயிண்ட் கேப் அப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா விக்ஸ் குறையும், இதனால் ப்ரீமியம்லாம் நல்லாவே குறையும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாங்க. ஸோ செக் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறது தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.